உயிர் கொடுத்த தந்தைக்கும் உடல் கொடுத்த தாய்க்கும் தன்னம்பிக்கை கொடுத்த தாய்மொழியாம் தமிழுக்கும் கலைகளை கொடுத்த இந்து சமய குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி அவர்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு வணக்கம் ஸ்ரீ டிவைன் டிவி நேயர்களே. வார ராசி பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் 26/7/2026 முதல் 1/8/2026 வரை இந்த வார ராசி பலன்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். இந்த வாரத்தோட விசேஷ நாட்கள் 26/7/2026 ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷம், ருண விமோசன பிரதோஷம். ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷம் வந்தாவே ருண விமோசன பிரதோஷம்னு சொல்லுவாங்க. மறக்காமல் கலந்துக்கோங்க, உடல் நலம் மேன்மை அடையும். 27/7/2026 திங்கட்கிழமை வாஸ்து நாள். மறக்காமல் வாஸ்து பூஜை பண்ணி புண்ணியத்தை தேடிக்கோங்க. 29/7/2026 புதன்கிழமை பௌர்ணமி பூஜை. ரொம்ப விசேஷமான ஒரு நல்ல நாள். குரு பூர்ணிமான்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த பௌர்ணமி மட்டும் குரு பூர்ணிமா ஆகுதுன்னா, சந்திரனோட வீட்டில் சந்திரன் ஆட்சியில் இருக்கிறப்ப வரக்கூடிய பௌர்ணமி. புரியுதுங்களா? எப்போவுமே ஆடி மாதம் அப்படின்னாவே சந்திரனோட ஒரு மாதம்னு சொல்லுவாங்க. சந்திரனா தாய், அதனால் பெண் தெய்வங்களை அதிகமாக வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான மாதம். இந்த மாதம் மனக்குழப்பங்கள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு தெளிவு பிறக்கும். அதனால தான் இந்த மாதத்தில் நிறையா தெய்வ காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சந்திரனோட மாதம். ஆடி மாதத்தில் ஒரு முறை திருப்பதி போயிட்டு வந்து பாருங்கள், வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்கு நடக்கும். வாய்ப்பு உள்ளவங்க ஏற்கனவே போயிட்டு வந்தால் ரொம்ப நல்லது, போகாதவங்க போயிட்டு வந்துடுங்க. சரிங்களா? அது ரொம்ப விசேஷம். சரி, இந்த குரு பூர்ணிமா அப்படிங்கிறதோட விசேஷம் பார்த்திங்களா, இந்த திதி எது பௌர்ணமிங்கிற ஒரு திதி. இந்த பௌர்ணமி திதி எதை சுட்டி காட்டுதுன்னு பார்த்தீங்களா, வியாசர் அவர் பிறந்தது. வியாசர் அப்படிங்கிறவர் யாருன்னு ஒரு சில பேருக்கு தெரியும். தெரியாதவங்களுக்கு மகாபாரதத்தை இயற்றியவர். சரிங்களா? அதே போல் ஆதி யோகி வழிபாடு பண்ணுறவங்க இந்த குரு பூர்ணிமா வழிபாடு செய்யலாம். சரிங்களா? இந்த நல்ல நாளில் உங்களோட குருவை வணங்கிக்கோங்க. குருவுக்கு உண்டான மரியாதை செலுத்துங்க. நல்லதுகள் நிச்சயம் நடக்கும், நன்மைகள் அதிகம் கிடைக்கும். குருவோட ஆசீர்வாதத்தில் எல்லா பிரச்சனையும் தீர்த்து வெற்றி பெறுவீங்கன்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அப்புறம் இந்த வாரத்தில் 2 முக்கியமான நிகழ்வுகள் நடக்க இருக்குது. அதை பற்றி நாம் பேச போகிறோம். வாஸ்து நாள் 27/7/2026 அன்றைக்கி வாஸ்து நாள் வருது. திங்கட்கிழமை காலையில் 7:42 மணிக்கு ஆரம்பித்து 8:18 முடியுது. இந்த வாஸ்து நாள் ராகு காலத்தில் வருது. திங்கட்கிழமை 7:30 to 9 ராகு காலம். அந்த ராகு காலத்தில் வரக்கூடிய அந்த வாஸ்து நாளுங்கிறது ரொம்ப விசேஷம். நிறைய பேர் ஃபேமிலியில் அவங்களோட வீட்டில் வாஸ்து தோஷம்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த நேரத்துக்குள்ளே வாஸ்து பூஜை பண்ணிக்கோங்க. சரிங்களா? இல்லை வாஸ்து பூஜை தெரியாதவங்க கூட அஷ்டத்துக்கு பாலகரை வழிபாடு பண்ணிக்கோங்க. சரிங்களா? 8 திக்கோட பாலகரை வழிபாடு பண்ணிக்கோங்க. அவங்கள தியானிச்சுக்கோங்க. நல்லதுகள் நிச்சயமாக நடக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. எந்த நாள் வாஸ்து நாள்? 27/7/2026 திங்கட்கிழமை காலையில் 7:42 ஆரம்பித்து 8:18 முடியுது. புரியுதுங்களா? அதனால் அந்த குறிப்பிட்ட அந்த நேரத்துக்குள்ளே வாஸ்து பகவான் நித்திரை முழிப்பார். ஓகேவா? அதனால் மல்லிகைப்பூ, வெத்தலைப்பாக்கு, பழம், தேங்காய் பூவெல்லாம் வச்சு வாஸ்து பகவானை தியானித்து வழிபாடு பண்ணுங்கள். நிச்சயமாக உங்கள் வீட்டில் வாஸ்து தோஷம் நிவர்த்தி ஆகிடும். நல்லதுகள் நடக்கும். நீங்கள் அதுக்கு ₹1,00,000 செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. யாரும் வாஸ்துக்காரரும் தேவையில்லை. ஜஸ்ட்டு இந்த நாளை பார்க்குறீங்க, ஐயரை கூப்பிட்றீங்க, பூஜை பண்ணுறீங்க. ஐயர் கூட இல்லைனாலும் நீங்களே கூட அஷ்டத்துக்கு பாலகரை தியானிக்கிங்க. அவரை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. 8 திக்கோட அதிபதியும் பிரார்த்தனை பண்ணி உங்களோட அனுகிரகத்தால் இந்த வீடு சுபிட்சமாகுது, அக்கறை தோஷங்கள் நிவர்த்தி ஆகுது அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அந்த வீடு சுபிட்சமாக மாறும், நல்லதுகள் நடக்கும். சரியா? இதை மறக்காமல் செஞ்சுக்கோங்க. உங்கள் வீடு நல்ல முறையில் இருக்கணும்னு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஜோதிட விதியில் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான நாள் இந்த நாள். சுக்கிர பகவானோட பயிற்சி. சுக்கிரன் தான் அடிக்கடி பயிற்சி ஆகிறாரு. இந்த பயிற்சி மட்டும் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? ஏன்னா ராகு கேதுக்குள்ளே அனைத்து கிரகமும் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா சுக்கிரன் ராகு கேதை விட்டு வெளியே வராரு, கன்னி வீட்டுக்கு வராரு. சரிங்களா? ரொம்ப நாளைக்கு அப்புறம் ராகு கேது பிடியிலேருந்து சுக்கிரன் வெளியே வராரு. வெளியே வர நாளே பார்த்திங்கன்னா சுக்கிரன் நீச்சமாகிற நாள். என்றைக்குன்னா 1/8/2026 சனிக்கிழமை காலை 9:25 மணிக்கு பயிற்சி ஆகிறார். சுக்கிரனோட இடப்பெயர்ச்சி ஆகுது.
சரிங்களா? அந்த சனிக்கிழமை 9:25 மறக்காமல் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். நல்லதுகள் நடக்கும், பெரிய மாற்றங்கள் கொடுக்கும். இந்த சுக்கிரனோட இடம் மாற்றுறதுனால நிறைய நன்மைகள் நடக்கும், தடைகள் நிவர்த்தியாகும், பல வெற்றிகள் கிடைக்கும், பல மங்கள நிகழ்வுகள் நடக்க ஆரம்பிக்கும், தடைகள் எல்லாம் நிவர்த்தியாக ஆரம்பிக்கும் கண்டிப்பாக. அதனால் இந்த சுக்கிரன் பயிற்சி யாருக்கு அதீத நன்மைகள் கொடுக்கும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்களா? எந்தெந்த ராசிக்காரருக்கு நல்லது நடக்கும்? இந்த சுக்கிர பகவானால் நன்மை அடையக்கூடிய முதலாவது ராசி வந்து ரிஷப ராசி. அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடியவர் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசி, கன்னி ராசி, துலாம் ராசி, மகரம், கும்பம். இந்த ராசிக்காரருக்கு எல்லாமே இந்த சுக்கிரனோட இடமாற்றம் நல்லது தரும். சுக்கிரன் நீச்சமாகிறாரு, நீச்சன் என்ற ராசிநாதன் ஆட்சியில் இருப்பார், அதனால் ரொம்ப விசேஷம்தான். ஆனால் வக்கரத்தில் இருப்பார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆட்சியில் இருக்கார். அது ஓரளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், சரிங்களா? அதனால் இது ஒரு நல்ல ஒரு காலம். மகாலட்சுமி வழிபாடு பண்ணிக்கோங்க, மகாலட்சுமியை தியானிச்சுக்கோங்க, தடைகள் நிவர்த்தியாகி சந்தோஷம் கிடைக்குங்கிறத மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். நம்ம தொழில் சம்பந்தமான வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு ஹோமம் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கோம். வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு நம்ம ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் இந்த ஹோமம் நடக்கும். இந்த ஹோமத்தில் யாரெல்லாம் கலந்துக்கலாம்னா, யாரெல்லாம் சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்கெல்லாம் கலந்துக்கலாம். இப்போ புதுசாக யார் ஆரம்பிச்சிருக்கீங்களோ அவங்க கட்டாயம் கலந்துக்கோங்க, உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க உங்கள் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்காக மறக்காமல் கலந்துக்கோங்க. இப்போ அதிலிருந்து ஒரு 5 பாயிண்ட்டுக்கு மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். குறிப்பாக உங்களோட வருமான பிரச்சனைக்கான தீர்வு, புரியுதுங்களா? அதாவது லாபம் கிடைக்காமல் இருக்கிறதுக்கான தீர்வு ஒரு 5 பாயிண்ட் சொல்கிறேன், அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 5 பாயிண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்களா லாபத்தை கண்டிப்பாக கண்டுபிடிச்சிக்கலாம், சரியா? முதல் வந்து இந்த லாபம் வராததுக்கான காரணத்தை கண்டறியணும். உங்கள் பிஸ்னஸில் ஏன் இவ்வளோ காலம் லாபம் வந்தது, இப்போ ஏன் உங்கள் பிஸ்னஸில் லாபம் இல்லை அப்படின்னு ஒரு காரணம் இருக்குல்ல, அந்த காரணத்தை கண்டுபிடிக்கணும். என்ன ரீசன்? இடம் மாற்றினதா, உங்கள் தொழிலில் ஒரு இடம் மாற்றிருப்பீங்களா, இல்லை உங்கள் உங்கள்கிட்ட வேலை செஞ்சவங்க யாராவது கிளம்பிட்டாங்களா, இல்லை உங்களோட வாடிக்கையாளருக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டீங்களா, இதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதுக்கான காரணம், அதற்குரிய காரணத்தை கண்டுபிடிச்சிட்டிங்களா கண்டிப்பாக பிஸ்னஸில் இருக்கிற லாபத்தை ஈஸியாக நம்ம அடையலாம். ரெண்டாவது, உங்களோட வாடிக்கையாளரோட நம்பிக்கையை அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணணும், ஓகேவா? இதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் வச்சுக்கிட்டிங்களா கண்டிப்பாக நல்லது நடக்கும். அதே போல் புதிய முறையில் நீங்கள் உங்கள் வியாபாரத்தை டெவலப்மெண்ட் பண்ணணும். ஏற்கனவே இந்த பழைய முறையிலே இருக்கக்கூடாது, புதிதாக நிறைய விஷயங்கள் இருக்குது பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்க்கு. அந்த டூலெல்லாம் நீங்கள் பயன்படுத்தணும், சரிங்களா? அது என்னென்ன டூலுங்கிறது கோயிலுக்கு வாங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அதெல்லாம் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது வரவு செலவு கணக்கு கட்டாயம் எழுதணும், அதை தினமும் ஃபாலோ பண்ணணும். ஒரு டேட், இன்றைக்கி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் என்ன வந்தது அப்படிங்கிறத நீங்கள் டேட்டாவாக வரிசையாக எழுதுனா மட்டும்தான் உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும், இல்லைன்னா லாக் ஆகிடுவீங்க, புரிஞ்சுக்கோங்க. 5வது முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களுக்கு பிடித்த கடவுள், கண்டிப்பாக உங்கள் பிஸ்னஸ்க்குன்னு ஒரு கடவுள் இருப்பார், அந்த தொழிலுக்குன்னு ஒரு அதிதேவதை இருப்பாங்க. நீங்கள் செய்கிற எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, அந்த தொழிலுக்கு உண்டான காரக தெய்வம்னு ஒருத்தர் இருப்பாங்க, அந்த தெய்வத்தை வணங்க ஆரம்பிக்கணும். நீங்கள் உங்களுக்கு பிடித்த கடவுளை வணங்குறது முக்கியம் இல்லை, உங்கள் குலதெய்வத்தை வணங்குறது முக்கியம் இல்லை. நீங்கள் செய்கிற தொழிலுக்கு உரிய கடவுள்னு ஒருத்தர் இருப்பார், அவரை நீங்கள் வணங்க ஆரம்பிக்கணும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்களா, நீங்கள் மருத்துவராக இருக்கீங்க அப்படின்னா, மருத்துவம் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா தன்வந்திரி பகவான், புரியுதுங்களா? அப்படியே ஒரு டீச்சராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹைகிரீவர், குரு பகவான், தட்சிணாமூர்த்தி, இந்த மாதிரி. அதே போல் நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்களோ அதுக்குரிய கடவுளை தியானிச்சுக்கணும், அதிதேவதையை. அந்த அதிதேவதையை எந்த நாளில் தியானித்தா உங்களுக்கு நன்மை கிடைக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சு அந்த நாளில் நீங்கள் அதை அப்படியே ரெகுலர் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் தொழிலில் வர பிரச்சனைகளை நீக்கி கொடுத்துரும், புரியுதா? இது ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தது
இன்னொரு 5 விஷயம் இருந்தால் கட்டாயம் அந்த லாபத்தை அதிகரிக்கலாம். உங்களோட லாபத்தை அதிகரித்து இன்னொரு 5 விஷயம் தேவை. அதை பற்றி நம்ம அடுத்த வாரம் கண்டிப்பாக பார்த்துடலாம். இல்லை நீங்கள் இடையிலேயே தெரிஞ்சுக்கணுன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அது 5 விஷயத்தை நான் உங்களுக்கு டைப் பண்ணி அனுப்புகிறேன். கட்டாயம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் தொழில் டெவலப்மெண்ட்டை யாராலையும் தடுக்க முடியாது. மிகப்பெரிய ஆன்மீக சக்தி உள்ள கொடுக்கும் வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு நம்ம ஒரு ஹோமம் பண்ணுறோம். இது முழுக்க பிஸ்னஸ்க்கான ஹோமம். உங்களோட வருமானத்தை உயர்த்த வேண்டிய பொறுப்பு மகாலட்சுமியோடது. வர வேண்டிய பொறுப்பு மட்டும்தான் உங்களுது. வர தயாராகிக்கோங்க. இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிங்களா அடுத்த ஒரு வருஷம் காத்திருக்கணும். ஏன்னா வரலட்சுமி அடுத்த வருஷம் தான் வருவாங்க. அதனால் இப்போவே வரம் கொடுக்கும் வரலட்சுமி விரதத்தில் கலந்துட்டு நீங்களே கலச பூஜை பண்ணி அதை 16 விதமான மங்கள பொருட்களை தானமாக கொடுக்குறோம். அதை நீங்கள் உங்கள் தொழில் செய்கிற இடத்துல வச்சுக்கிட்டிங்களாவே வியாபாரம் பெருகும். சரிங்களா? தொடர்ந்து நம்ம வார ராசிபலன்களை செல்லலாம். மேன்மையான எண்ணம் கொண்ட மேசராசி நேயர்களே, இந்த வாரத்தோட உண்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் பகவானும், 3ஆம் இடத்துல புதன் பகவானும், உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல சூரிய பகவான் குரு பகவான் இருப்பாங்க. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரன் கேது இருப்பாங்க. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல ராகுவும், உங்கள் ராசிக்கு 12ல் சனி பகவான் இருப்பாங்க. இந்த வாரம் சந்திராஷ்டமத்தில் போன வாரத்தோடு முடிஞ்சது. 2ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் பகவான் நிறைய நன்மைகள் தரப்போகிறாரு. வாழ்க்கையில் பல மாற்றங்கள் கிடைக்கும். வருமான உயர்வுகள் உண்டு. மன நிம்மதி, மன சந்தோஷம் கொடுக்கும். குடும்பத்தாருக்கு வைத்திய செலவுகள் குறையும். போன வாரத்தில் இருந்த மன கஷ்டங்கள்லாம் நீங்கி சந்தோஷம் பிறக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்குது. எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றியாகும். நண்பர்களுக்குள்ள ஏற்பட்ட பகை விரோதத்துக்கு தீர்வு கிடைக்கும். இந்த வாரம் செலவுகளை குறைச்சி நிதானமாக இருந்தீங்களா நன்மையை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் கிடைக்கும். வண்டி வாகனத்தில் மட்டும் கவனம் எடுத்துக்கோங்க. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க உங்களோட வாடிக்கையாளர் சம்மந்தமான முக்கியமான முடிவு எடுப்பீங்க. அது மூலிமா உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நடக்கும். வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல ஒரு சில பிரச்சனைகள் வருகிறது. கவனத்தோடு இல்லைங்க. குறிப்பாக உச்ச பதவியில் இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் ஆகலை. அவங்ககிட்ட பேசும்போது பழகும்போது எச்சரிக்கையாக இருந்துட்டிங்கன்னா நல்லதுகள் நடக்கும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் சொத்து வாங்கலாம், வீடு ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். அதுக்கான முயற்சிகள் எடுத்திங்கன்னா வெற்றிகள் கிடைக்கும். குழந்தைங்களால் நட்பர்கள் கிடைக்கும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் குடும்பத்தில் விருந்து விசேஷங்கள் செய்வீங்க, கலந்துக்குவீங்க, நல்லது நடக்கும். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு காரிய தடை உருவாகிறது. கொஞ்சம் கவனத்தோடு இருந்தீங்களா நல்லது நடக்கும். கன்னி பெண்கள், கன்னி பசங்களுக்கு திடீர் திருமண யோகம் அமைகிறது. வாழ்த்துக்கள். ஆடி 18க்கு மேலே எந்த வரன்னு பார்த்தாலும் உங்களுக்கு செட் ஆகும். அதுவரை கொஞ்சம் பொறுத்துருங்க. மாணவ மாணவியருக்கு நட்பில் விரோதம் பகை வரத்துக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. கவனம் எச்சரிக்கையாக இருந்துட்டிங்கன்னா நல்லது நடக்கும். யாருக்கிட்டையும் பெருசாக டச்சப் இல்லாமல் இருந்துக்கிட்டாவே இந்த வாரத்தில் சமாளித்து வெற்றி காணலாம். இல்லத்து அரசிகளுக்கு குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். அம்மாவோட உடல்நலம் மேன்மை அடையும். தந்தைக்கும் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் குறையும். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பத்தில் விருந்து விசேஷங்கள் நடக்கும். எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றியாகும், மகிழ்ச்சிகள் கொடுக்கும். திடீர் பணம் வரவு சந்தோஷத்தை கொடுக்கும். கடன் நிவர்த்தியாகும். கொடுத்த பணம் திருப்பி வரும். எதிர்பார்த்த காரியம் வெற்றியாகும். வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிற இடத்துல நல்லதுகள் நடக்கும். ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். இல்லை புதிய வேலைக்கான முயற்சிகள் எடுத்தீங்கன்னா வெற்றி கிடைக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் பிரதோஷ நாயகரை வழிபாடு பண்ணணும். கட்டாயம் இந்த வாரம் குரு பூர்ணிமை வருது. வாய்ப்புள்ளவங்க உங்கள் குருநாதரை போய் வணங்கி அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லாதவங்க, குருநாதர் தெரியாதவங்க, புரியாதவங்க ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோயிலில் நடக்கிற திருவிளக்கு பூஜைக்கு எண்ணெய் தானம் வாங்கி கொடுங்க. பெரும் புண்ணியமாக இருக்கும். அதிகம் ஒழிக்கும் எண்ணம் கொண்ட ரிஷபராசி நேயர்களே, இந்த வாரத்தோட உண்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் செவ்வாய் இருப்பார். ராசிக்கு 2ஆம் இடத்துல புதன் பகவானும், 3ஆம் இடத்துல சூரியனும் குருவும், 4ஆம் இடத்துல சுக்கிரன் கேது இருப்பாங்க. உங்கள் ராசிக்கு 10ல் ராகு, 11ல் சனி பகவான் இருப்பார். இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. 26ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி 7:45 வரைக்கும் சந்திராஷ்டமம். அந்த காலகட்டங்கள் எடுக்கும் முடிவுகள் கவனத்தோடு இருந்துட்டிங்கன்னா நல்லதுகள் நடக்கும். உங்கள் ராசியில் செவ்வாய் பகவான் இருப்பார். 7-12 கூடிய செலவுகள் அதிகரிக்கும். வரவோட செலவு அதிகரிக்கக்கூடிய வாரமாக இருக்குது. செலவு குறைச்சி கண்ட்ரோலாக இருந்தீங்களா இந்த வாரத்தை சமாளிக்கலாம். செலவு மட்டும் கண்ட்ரோல் பண்ணுங்கிறது மனசில் வச்சுக்கோங்க. 2வது சொந்த பந்தம் வகையில் செலவுகள் அதிகம் ஆகும். பார்த்து நடந்துக்கோங்க. இந்த வாரம் விருந்து விசேஷங்கள் கலந்துக்குவீங்க. தடைகள் நிவர்த்தியாகும். காரிய வெற்றியாகும். கோபத்தை மட்டும் குறைச்சிட்டா அதிக நன்மைகள் கிடைக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க 10ஆம் இடத்துல இருக்கிற ராகுவால் திடீர் பண வரவு சந்தோஷத்தை கொடுக்கும்.
எதிர்பாராத நன்மைகள் அதிகம் கிடைக்கும். காளி வழிபாடு கட்டாயம் தேவை. வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல ப்ரமோஷன் உண்டு. கூட ஒர்க் பண்ணுற நண்பர்களுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் ஆகாது, பார்த்து நடந்துக்கோங்க. வண்டி வாகனத்தை சர்வீஸ் விட்டுருங்க, இல்லைனா வண்டி ஏதாவது பிரச்சனை பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் பழைய பிரச்சனை எல்லாம் தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் அதிகம் கிடைக்கும். மருத்துவ செலவுகள் குறையும். கூட பிறந்தவங்களால் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்குது. ஆடை ஆபரண சேர்க்கை நிச்சயம் நடக்கும். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு இந்த வாரம் காரிய வெற்றி தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்குது. நினைச்சபடி நினைத்த காரியங்கள் வெற்றியாகும். முயற்சி பண்ணுங்கள். தடை நிவர்த்தி ஆயிடுச்சு. கன்னி பெண் கன்னி பசங்களுக்கு தந்தை வழி உறவுகள் மூலமாக வரம் தேடுங்க, நல்ல வரணம் அமையும். மாணவ மாணவியருக்கு ஆசிரியரிடத்தில் நன்மதிப்புகள் கிடைக்கும், பாராட்டுகள் கிடைக்கும். இல்லத்தரசிகளுக்கு சொந்த பந்தங்கள் ஒன்று கூடி மகிழக்கூடிய ஒரு வாரமாக இருக்குது. குழந்தைங்களுக்கு உங்களுக்கும் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது, கவனமாக இருந்துக்கோங்க. குழந்தைங்களை அன்பாக பார்த்துக்கோங்க, அவங்ககிட்ட சண்டை பண்ணாதீங்க. நெருப்பு விஷயங்களில் எச்சரிக்கையாக இருந்துக்க வேண்டிய பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்குது. சமைக்கும் போது கவனத்தோடு இல்லைங்க, காரத்தை குறைச்சி சமைச்சிங்கன்னா நல்லது நடக்கும். வேலைக்கு செல்லும் சகோதரிகள் எதுலேயும் அவசரமாக இருக்கீங்க, அவசரத்தை குறைச்சாவே நல்லது நடக்கும். இந்த வாரம் முக்கியமான பொருளை மறந்து வீட்டில் வச்சுட்டு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. அதனால் என்னென்ன தேவைங்கிறது எழுதிட்டு போங்க, இல்லைனா மேனேஜர்கிட்ட திட்டு வாங்குவீங்க. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள், உங்கள் குடும்பத்தில் ரொம்ப காலமாக வாஸ்து பிரச்சனை இருக்குதுன்னு நீங்கள் நிறையா செலவு பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, அவ்வளோலாம் பண்ண வேண்டாம். வாஸ்து நாள் திங்கக்கிழமை வருது, மறக்காமல் ஒரு வாஸ்து பூஜை பண்ணிக்கோங்க. தடை நிவர்த்தி ஆச்சுன்னு நம்புங்க. கட்டாயம் இந்த வாரம் குரு பூர்ணிமை வருது. வாய்ப்பு உள்ளவங்க உங்கள் குருநாதரை போய் வணங்கி அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லாதவங்க, குருநாதர் தெரியாதவங்க, புரியாதவங்க, ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோயிலில் நடக்கிற திருவிளக்கு பூஜைக்கு எண்ணெய் தானம் வாங்கி கொடுங்க, பெரும் புண்ணியமாக இருக்கும். மிகுந்த அறிவற்றலுடைய மிதன ராசி நேயர்களே, இந்த வாரத்தில் நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ராசியில் புதன் இருப்பார், 2ஆம் இடத்துல சூரியன் குரு இருப்பாங்க, 3ஆம் இடத்துல சுக்கிரன் கேது இருப்பாங்க. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகு, 10ஆம் இடத்துல சனி பகவான், 12ல் செவ்வாய் இருப்பாங்க. இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. 28ஆம் தேதி இரவு 7:45 31ஆம் தேதி காலை 6:35 வரைக்கும் சந்திராஷ்டமம். அந்த காலகட்டங்கள் எடுக்கும் முடிவுகளை கொஞ்சம் கவனத்தோடு இருந்தீங்கன்னா நல்லதுகள் நடக்கும். ராசிக்கு 12ல் செவ்வாய் இருந்தாவே கணவன் மனைவிக்குள்ள சண்டை வரும், கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டிங்கன்னா நல்லதுகள் நடக்கும். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறனால தடை தாமதங்கள் ஏற்படும், அதனால் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிக்கோங்க. வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல பொறுமையாக இருப்பீங்க, அது வேண்டாம். கொஞ்சம் சுறுசுறுப்பாக இயங்கினீங்கன்னா நல்லது நடக்கும். ஏன்னா உங்கள் ராசியில் புதன் வக்ரமாக இருக்கார், 10ஆம் இடத்துல சனி இருக்கிறனால உங்களை மெதுவாக இயக்குவார். சின்ன சின்ன உடல் பீடையை உருவாக்கி கொடுப்பார், சோம்பேறித்தனத்தை கொடுப்பார், உடம்பு சரியில்லாமல் போகிற மாதிரி பண்ணுவார், மனசே ஒரு சோர்வு அடைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் பண்ண வைப்பார். அதெல்லாம் இல்லாத அளவுக்கு உங்களை நீங்களை பார்த்துக்கோங்க, சுறுசுறுப்பாக வச்சுக்கோங்க. டெய்லி முடிஞ்சால் ஒரு துளசி இலையாக சாப்பிட்டு பாருங்கள், ஒரு சில மாற்றங்கள் வரும். புதன்கிழமை பச்சை பயிர் வந்து முளைக்கட்டின பச்சை பயிர் சாப்பிடுங்க, கண்டிப்பாக நல்லதுகள் நடக்கும், நிறையா மாற்றங்கள் நடக்கும். உங்களை சோம்பேறியாக்காமல் பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்குது, அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லதுகள் நடக்கும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் அம்மா வகை உறவினர்களால் கொஞ்சம் பிரச்சனை வரப்போகுது, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வழக்கு விஷயங்கள் தூசி தட்டப்படும், பழைய வழக்குகள் ஏதாவது இருக்குதுன்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. ஏற்கனவே இருக்கிற வழக்குகளுக்கெல்லாம் போய் ஜாமீன் வாங்குறதோ இல்லை ஏதாவது ஒரு கோர்ட்டுக்கு போகிற மாதிரி விஷயங்கள் இருந்ததுன்னா போயிட்டு வந்துடுங்க, அதெல்லாம் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு. ஹெல்த்தில் எப்பவும் போல் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு ஒரு சில காரியங்கள் பெரிய மனிதரோட நட்பால் நடக்கும், அவங்கக்கிட்ட உதவி கேட்க தயங்காதீங்க, தைரியமாக கேளுங்க. ஒரு சில சின்னவங்ககிட்டையும் உதவி கேளுங்க, ரெண்டும் நடக்கும். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அதே போல் பழைய குருவை போய் சந்தி ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துடுங்க, நல்லதுகள் நடக்கும். கன்னி பெண்கள் கன்னி பசங்களுக்கு சொந்தத்திலையும் சொந்த ஊர்லேயும் வரம் தேடுங்க, நல்ல வரணம் அமையும். மாணவ மாணவியருக்கு படிப்பில் ஒரு சில சோம்பேறித்தனம் இருக்குது, அதை மாற்றிக்கோங்க. கொஞ்சம் சுறுசுறுப்பாக இல்லைங்க, யார்கிட்டையும் சண்டை போடாமல் இல்லைங்க, அதுவே ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கும். பயணம் செய்யும்போது திட்டமிட்டு பயணம் செய்யுங்க, அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். இல்லத்து அரசிகளுக்கு கணவன் மனைவிக்குள்ளே கண்டிப்பாக பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறனால விட்டு கொடுத்து போங்க, நல்லது நடக்கும். கொஞ்சம் பொறுமையாக பதில் சொல்லுங்கள். பணம் சம்மந்தமான சிக்கல்கள் அதிகரிக்கும், கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. திடீர் பண தேவைகள் தேவைப்படும், குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும், இல்லைன்னா வைத்திய செலவுகள், இது 2 விதமான செலவுகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வாரம். அதுக்கேற்ற மாதிரி பணத்தை ரெடி பண்ணி வச்சுக்கிறது நல்லது. உங்கள் பிறந்த வீட்டு குலதெய்வ கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வந்துடுங்க, உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும். வேலைக்கு செல்லும் சகோதரர்கள் வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வேலை செய்ய முடியுங்க, இன்னும் சோம்பேறித்தனமாக இருக்கிறீங்க, கொஞ்சம் சுறுசுறுப்பாக எங்கேயும் நல்ல பேரை காப்பாற்றிக்கோங்க. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் வந்து வாஸ்து நாள் வழிபாடு பண்ணுங்கள், நிறைய மாற்றங்கள் நடக்கும். பிரதோஷ விழாவில் கலந்துக்கோங்க. கட்டாயம் இந்த வாரம் குரு பூர்ணிமை வருது, வாய்ப்பு உள்ளவங்க உங்கள் குருநாதரை போய் வணங்கி அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க.
அப்படி இல்லாதவங்க, குருநாதர் தெரியாதவங்க, புரியாதவங்க ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோயிலில் நடக்கிற திருவிளக்கு பூஜைக்கு எண்ணெய் தானம் வாங்கி கொடுங்க. பெரும் புண்ணியமாக இருக்கும். கடமையை கரெக்டாக செய்யும் கடகராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் சூரியனும் குருவும் இருப்பாங்க. 2ஆம் இடத்துல சுக்கிரன் கேது இருப்பாங்க. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு, 9ல் சனி பகவான் இருப்பார். 11ல் செவ்வாய், 12ல் புதன் வக்கரங்கள் இருப்பாங்க. இந்த புதன் 12ல் இருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை. சொந்த பந்தத்துக்குள்ளே விரோதம் வரும், கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதே சமயத்தில் இந்த வாரம் ஹெல்த் சம்மந்தமான பிரச்சனை இருக்கும். சூரியன் இருக்கிறனால தலைவலி வரும், கண் சம்மந்தமான பிரச்சனைகள் வரும். குழந்தைங்க சப்போர்ட்டாக இருக்க மாட்டாங்க, குழந்தைங்களுக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் வரும். அவங்கள கொஞ்சம் பாதுகாப்பு பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, தனகாரன் வீட்டில் சுக்கிரனும் கேதுங்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை. செலவுகள் அதிகரிக்கும், செலவை கண்ட்ரோல் பண்ண பார்த்துக்கோங்க. இல்லைனா தேவையில்லாத பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ராசிக்கு 8ல் ராகு இருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை. நீங்கள் நினைக்கிறத விட ஆப்போசிட்டில் நிறைய விஷயங்கள் நடக்கும். அதனால் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. நல்லா தூங்குங்க, தூக்கத்தை கெடுத்துக்காதீங்க. ஹெல்த்தை பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது நடக்கும். உங்களுக்கு இப்போ தூக்கமின்மை தான் ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்குது. அதை புரிஞ்சு நடந்துட்டிங்கன்னா நல்லது நடக்கும். சொந்தமாக வேலைக்கு போகிறவங்களுக்கு, பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப கவனத்தோடு இல்லைங்க, நல்லதுகள் நடக்கும். பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்கு சம்மந்தமான முக்கியமான முடிவுகள் எடுப்பீங்க, உதவிகள் கிடைக்கும். வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது, கவனத்தோடு இல்லைங்க. போக்குவரத்தில் கவனம் தேவை. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் புதிய முயற்சிகள் எடுக்கும்போது குலதெய்வ அனுகிரகத்தை வேண்டிகிட்டு எடுங்க, அதுதான் ரொம்ப நல்லது தரும். இப்போ சுப செலவுக்கான காரணம் வந்திருக்குது, அதை கண்டறிஞ்சு அதுக்குரிய செலவுகளை பண்ணுங்கள். வீடு வாங்குறது, சொத்து வாங்குறது, அதுக்கான வாய்ப்புகள் வருகிறது. தைரியமாக இறங்கி வேலை செய்யுங்க, நல்லதுகள் நடக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்டம் வரக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. பணம் தேவைகள் பூர்த்தியாகும். இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. 30ஆம் தேதி காலை 6:35 2ஆம் தேதி பகல் 3:25 வரைக்கும் சந்திராஷ்டமம். அந்த காலகட்டங்கள் எடுக்கும் முடிவுகள் கவனத்தோடு இருந்தீங்கன்னா நல்லது நடக்குங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு காரிய வெற்றிகள் நடக்கும். கூடவே ஒரு பாம்பும் இருக்கிறதுனால ஒரு சின்ன தடை இருக்கும். அதனால் ஒருத்தரோட உதவியால் தான் அது சக்ஸஸ் ஆகும். உதவி கேட்க தயங்காதீங்க. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு சுக்கிரன் கேது விட்டு பயிற்சி இந்த வாரம் கடைசியில் ஆகிறாரு. ஆடி 18க்கு மேலே பாருங்கள், நல்ல வர்ணம் அமையும். மாணவியர்களுக்கு சூரியனும் குருவும் இருக்கிறது நல்லது. உங்களோட தனித்திறமைகள் வெளிக்காட்டுவீங்க, பாராட்டுகள் கிடைக்கும். இல்லத்து அரசிகளுக்கு இந்த வாரம் தந்தை வழி உறவினர்களால் நல்லதுகள் நடக்கும். சொத்து சேர்க்கை உண்டு. வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். அக்கம் பக்கத்தாரிடம் நன்மதிப்புகள் கிடைக்கும். குடும்பத்தோட வெளியூர் வெளியிடங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஆன்மீக பயணம் இந்த வாரம் செய்வீங்க, அதுக்கான முக்கிய காரணம் இந்த வாரம் பிறக்கும். இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையில் நிறையா மாற்றங்களை கொடுக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்குது, அதை மாற்றிட்டிங்களா நிச்சயமாக நல்லதுகள் நடக்கும். கொஞ்சம் சுறுசுறுப்பாக இயங்கணும், அதை மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வாரம் வண்டியில் போகும்போது ரொம்ப கவனமாக போயிட்டு வர வேண்டிய பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்குது. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் 3ஆம் பிறை தரிசனம் தேவை. அதே போல் பௌர்ணமி வழிபாடும் பண்ணுங்கள், புண்ணியம் கிடைக்கும். கட்டாயம் இந்த வாரம் குரு பூர்ணிமை வருது. வாய்ப்பு உள்ளவங்க உங்கள் குருநாதரை போய் வணங்கி அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லாதவங்க, குருநாதர் தெரியாதவங்க, புரியாதவங்க ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோயிலில் நடக்கிற திருவிளக்கு பூஜைக்கு எண்ணெய் தானம் வாங்கி கொடுங்க. பெரும் புண்ணியமாக இருக்கும். சிறப்பான எண்ணம் கொண்ட சிம்மராசி நேயர்களே, இந்த வாரத்தில் நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் சுக்கிரன் கேது இருப்பார். 7ஆம் இடத்துல ராகு. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பாங்க. 10ல் செவ்வாய், 11ல் புதன், 12ல் சூரியனும் குருவும் இருப்பாங்க. ராசிநாதன் 12ஆம் இடத்துல குரு கூட சேர்ந்துருக்கிறது பரவாயில்ல தான். அதே சமயத்தில் செலவுகள் அதிகம் இருக்கும். ராசியில் சுக்கிரனும் கேதும் இருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை. கெட்ட பேர் அவ பேர் தானாக தேடி வரும். அது நீங்கள் பண்ண தேவையில்லை, உங்கள் கூட குறவங்க பண்ணுற தவறு உங்களை மாற்றி விட்டுரும். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்குது. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். 10 கோடி ராசியில் இருக்கிறதுனால தொழிலை விரிவுபடுத்தலாம், அதுக்கான முயற்சிகள் எடுங்க. சுப செலவு கொடுக்குது, பயன்படுத்திக்கோங்க, நல்லதுகள் நடக்கும். வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல வண்டி வாகனத்தில் மட்டும் வச்சுருக்காங்க. வண்டி ஒரு சர்வீஸ் விட்டுருங்க, உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் ராசிக்கு 8ல் சனி பகவான் இருக்கிறது அஷ்டம சனி பகவான். ஆஞ்சநேயர் வழிபாடு கட்டாயம் பண்ணிக்கோங்க, அப்போ தான் தடை நிவர்த்தியாகும். இல்லைனா நீங்கள் நினைக்கிற காரியம் இன்னும் தாமதமாக தான் இருக்குது, ஒரு வெற்றியை நோக்கி பயணிக்க முடியல. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஆவணி மாதத்துக்கு மேலே தொட்டது தொடங்கும். அது வரைக்கும் இறை வழிபாட்டால் உங்களை நீங்கள் ஸ்டடி பண்ணிக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது. யாரையும் நம்பி எந்த ஒரு பெரிய காரியத்தையும் கொடுக்க வேண்டாம், உங்களை நீங்களே நம்புங்க. ஆலோசனை கேளுங்க, குருவோட ஆலோசனை கேட்டிங்களாவே வெற்றி கிடைக்கும். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு இந்த வாரம் திடீர் வாய்ப்பு வருது, எதிர்பார்த்து காத்துருங்க. கன்னி பசங்களுக்கு ஏற்கனவே பார்த்த வரனே ஓகே பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரி வரன் வந்தால் நீங்கள் கொஞ்சம் ஆலோசனை பண்ணி பாருங்கள். ஆவணிக்கு மேலே
முடிவு சொல்லுங்கள், நல்லது நடக்கும். மாணவ மாணவியர்களுக்கு இந்த வாரம் ஆசிரியருக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் ஆகாது, கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. தேவையில்லாத சிக்கல்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது, எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. இல்லத்து அரசிகளுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு வாரமாக இருக்குது. குறிப்பாக சிம்ம ராசியில் இருக்கிறவங்களுக்கு அஷ்டம சனி நடக்கிறதுனால தவறு செய்யாத குற்றவாளி, தப்பு பண்ணுங்கிறதால தப்பே பண்ணாலும் உங்கள் மேலே குற்றங்கள் சொல்லுவாங்க. பார்த்து கவனமாளுங்க. இறை வழிபாடுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. குலதெய்வ கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. குழந்தைங்க மேலே இன்னும் கொஞ்சம் அன்பாளுங்க. குழந்தைங்களோட வைத்திய செலவு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்கள கொஞ்சம் கண்காணிங்க, சத்தாக இருக்காங்களா இல்லையா அப்படின்னு. அதுக்கான சத்தான பொருட்கள் வாங்கி கொடுங்க. வீட்டில் அடிக்கடி அவங்களுக்கு பிடிச்ச உணவுகளை செய்து கொடுங்க, நல்லதுகள் நடக்கும். வேலைக்கு செல்லும் சகோதரி, வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. குறிப்பாக உங்கள் பாஸுக்கு உங்களுக்கும் கொஞ்சம் ஆகாது, பார்த்து கவனமாக இல்லைங்க. இந்த வாரம் வருமான தடைக்கான செலவுகள் உருவாகுது, பார்த்து நடந்துக்கோங்க. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் பிரதோஷ நாயகர் வழிபாடு பண்ணுங்கள், மாற்றங்கள் நடக்கும். கட்டாயம் இந்த வாரம் குரு பூர்ணிமை வருது. வாய்ப்புள்ளவங்க உங்கள் குருநாதரை போய் வணங்கி அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லாதவங்க, குருநாதர் தெரியாதவங்க, புரியாதவங்க ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோயிலில் நடக்கிற திருவிளக்கு பூஜைக்கு எண்ணெய் தானம் வாங்கி கொடுங்க, பெரும் புண்ணியமாக இருக்கும். கண்ணியமான எண்ணம் கொண்ட கன்னிராசி நேயர்களே, இந்த வாரத்தில் நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகுவும், 7ஆம் இடத்துல சனி பகவானும், உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல செவ்வாய் பகவானும், 10ல் புதன் பகவானும் இருப்பார். 11ஆம் இடத்துல சூரியன், குரு, 12ல் சுக்கிரன் கேது இருப்பாங்க. கன்னிராசிக்காரங்களுக்கு 12ல் இருக்கிற சுக்கிரன் கேது அவ்வளோ சிறப்பு இல்லை. ரொம்ப கவனமாக இருந்தாங்கணும், இல்லைனா ஏதாவது ஒரு பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. கூட இருக்கிறவங்களால தான் பிரச்சனை வந்துட்டு இருக்குது, அதை புரிஞ்சு நடந்துக்கோங்க, இல்லைனா சிக்கல் அதிகரிக்க போகுது. தவறே செய்யலாலும் தவறு செய்யாத குற்றவாளியை மாற்றி விட்டுரும். மீண்டும் கவனமாக இருங்க தான் சொல்கிறேன், பயப்படுத்தலை. கொஞ்சம் புரிஞ்சுக்குவீங்க நம்புகிறேன். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு புதன் வக்கரங்கள் இருக்கிறனால வருமானம் வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கும். அது இல்லாமல் கண்ட சனி பார்வை இருக்கிறதுனால, சனி பகவானோட பார்வை இருக்கிறதுனால வரவோட செலவு அதிகமாக இருக்கும். திட்டமிட்டு செயல்படுங்க, நல்லதுகள் நிச்சயம் நடக்கும். வேலைக்கு சில நண்பர் வேலை பளு அதிகமாக இருக்கும். கூட ஒர்க் பண்ணுறவங்களே உங்களை கண்டு பொறாமப்படுற அளவுக்கு இருக்கும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. நீங்கள் மற்றவங்கள்ட்ட பேசுகிறது பழகிறதெல்லாம், ஆனால் மற்றவங்க உங்களை தவறாக புரிஞ்சுக்கோங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக நிதானமாக திட்டிங்களா நல்லது நடக்கும். இல்லைனா ஒர்க் பண்ணுற இடத்துலையே உங்களுக்கான அவப்பேர் உருவாயிடும், ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் சொத்து சம்பந்தமான பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இடமாற்றம், தொழில் மாற்றம், அதுக்கான முயற்சிகள் எடுங்க, நல்லதுகள் நடக்கும். 6ஆம் இடத்துல ராகு இருக்குது. துணிஞ்சு எந்த ஒரு காரியத்தையும் செய்வீங்க. இயற்கை உங்களுக்கு துணையாக இருக்குது. பெரியவங்க உங்களுக்கு பக்கபலமாக இருக்காங்க. அதன் மூலிமா காரிய வெற்றி நிச்சயம் உண்டு. அரசாங்க சலுகைகள் கிடைக்கும். அரசியல்வாதியோட நட்பு ஏற்படும். திடீர் பணம் வரதுக்கான வழி கிடைக்கும். அதிர்ஷ்டம் உண்டான ஒரு வாரமாக இருக்குது, பயன்படுத்திக்கோங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு இந்த வாரம் தடை பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறதுனால எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு காதல் வெற்றி அடையும். ஆடி 18க்கு மேலே முயற்சி பண்ணுங்கள். 12ல் சுக்கிரன் கேது இருக்குது. அடுத்த வாரம் சுக்கிரன் பயிற்சியாக வராரு. கொஞ்சம் கவனத்தோடு இருந்தீங்கன்னா நல்லது நடக்கும். மாணவ மாணவியர்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் மந்தமான சூழ்நிலையாக இருக்குது. நட்பில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. இல்லத்து அரசிகளுக்கு அக்கம் பக்கத்தாரிடம் சண்டை பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. நீங்கள் என்ன தான் பார்த்து செஞ்சிருந்தாலும் உதவி பண்ணாலும் இப்போ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான வழி இல்லை. ஏற்கனவே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஏதாவது உங்களுக்கு தர வேண்டியது இருந்தால் தாமதமாகும். அதுக்கேற்ற மாதிரி குடும்ப நபர்கிட்ட பேசி தீர்த்துக்கோங்க. இரவு நகை தயவு செஞ்சு கொடுத்துடாதீங்க, மாட்டிக்குவீங்க. நீங்கள் உதவி செய்கிறதா இருந்தால் கம்மியாக உதவி செய்யுங்க. திரும்ப வராது அப்படிங்கிற எண்ணத்தில் உதவி செய்யுங்க. திரும்ப வரும்னு நினச்சி உதவி செய்கிற பணம் கண்டிப்பாக வராது, புரிஞ்சுக்குவீங்க நான் நம்புகிறேன். வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, பார்த்து பண்ணுங்கள். அதே போல் சொந்த பிஸ்னஸ் பண்ணுற சகோதரிகள் ரொம்ப கவனத்தோடு இருந்தீங்களா உங்களுக்கு நல்லதுகள் நடக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் 3ஆம் பிறை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள், நல்லதுகள் நிச்சயம் நடக்கும். கட்டாயம் இந்த வாரம் குரு பூர்ணிமை வருது. வாய்ப்புள்ளவங்க உங்கள் குருநாதரை போய் வணங்கி அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லாதவங்க, குருநாதர் தெரியாதவங்க, புரியாதவங்க ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோயிலில் நடக்கிற திருவிளக்கு பூஜைக்கு எண்ணெய் தானம் வாங்கி கொடுங்க, பெரும் புண்ணியமாக இருக்கும். துடிப்பும் நேர்மையும் உள்ள துளாராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகுவும், 6ஆம் இடத்துல சனி பகவானும், 8ல் செவ்வாய் பகவானும், உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல புதன், 10ல் சூரியன், குரு, 11ல் சுக்கிரன் கேது இருப்பாங்க. இந்த வாரம் கவனிக்க வேண்டிய விஷயம்னா ராசிநாதன் கூட கேது இருக்கிறது தான். அவர் பயிற்சி ஆகிறார். பயிற்சி ஆனாலும் நீச்சம் ஆவார். அதனால் ஒரு 1.5 மாதத்துக்கு கொஞ்சம் கவனமாக இருந்தாகணும் நீங்கள். அதே சமயத்தில் திடீர் பணம் வரவுக்கான வழிகள் கிடைக்கும், அதை பயன்படுத்திக்கோங்க. சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் தடை நீங்கி வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் மாறப்போகுது. உங்கள் ராசி 2, 7க்கு அதிபதியான செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காரு. தனகாரனை பார்க்குறாரு. திடீர் பணம் வரும், அதுக்கேற்ற செலவுகள் வரும். திட்டமிட்டு செலவு பண்ணுங்கள், காரியம் வெற்றி உங்களுதாகவே அமையும். எந்த ஒரு காரியம் செய்கிறதா இருந்தாலும்
பொறுமையாக செஞ்சீங்களா நல்லதுகள் நடக்கும், இல்லைனா உங்களுக்கு சிக்கல் தான் உருவாக்கி கொடுக்கும். பார்த்து ஜாக்கிரதையாக நடந்துக்கோங்க. 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை. 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை. காரிய தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அதனால் ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வரும். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிங்களா நல்லதுகள் நிச்சயம் நடக்கும். சொந்தமாக தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு திடீர் செலவுகள் அதிகரிக்கும், பார்த்து நடந்துக்கோங்க. வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல அலைச்சல் அதிகரிக்கும். குறிப்பாக நண்பர்களாக இருக்கிறவங்க உங்களுக்கு எதிரியாக மாறுவாங்க, ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு பண தேவைகள் பூர்த்தியாகும். நல்லது கொஞ்சம் தாமதமாக நடக்கும். குழந்தைங்களுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஆகாது, குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும், கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. உறவினர்கள் மூலிமா சின்ன சின்ன பண தேவைகளை பூர்த்தி பண்ணிக்குவீங்க. ஒரு சில காரியத்துக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், எதிர்காலத்துக்கு நல்லது நடக்கும். அதுவரை கொஞ்சம் பொறுமை தேவை. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு இந்த வாரம் லாபகரமான காரியம் நடக்கும், அதுவும் சொந்த ஊர்லேயே நடக்கும், எதிர்பார்த்து காத்துருங்க. இங்கே இருக்க இடத்துலேருந்தே நல்லா தகவல் வரும், எதிர்பாருங்க. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு சொந்தத்தில் வரணும் அமையும். வாழ்த்துக்கள். ஆடி 18க்கு மேலே முயற்சி பண்ணுங்கள், அந்த தடையும் நிவர்த்தி ஆகிடும். மாணவ மாணவிகளுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சிக்கனமாக செலவு பண்ணிங்கன்னா நல்லது நடக்கும். இல்லத்து அரசிகளுக்கு ஹெல்த் விஷயத்தில் அக்கறை எடுத்துக்கோங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையாக இல்லைங்க, சின்ன சின்ன சண்டை வந்துடும், அதை வராமல் பார்த்துக்கிறது நல்லது. விட்டு கொடுத்து போங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. தேவை அதிகமாக இருக்குது, செலவு அதிகமாக இருக்கும். குழந்தைங்க வகையில் செலவு இந்த வாரம் புதிய செலவுகள் அதிகரிக்கும். அதுக்கேற்ற மாதிரி செலவு செய்யுங்க, நல்லது நிச்சயம் நடக்கும். வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலைக்கு தடை ஏற்படும். புதிய வேலைக்கான முயற்சி எடுங்க, நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்கும். சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிற சகோதரிகளுக்கு செலவை சிக்கனமாக பண்ணுங்கள், எதிர்காலத்தில் நல்லது நடக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் பிரதோஷ நாயகர் வழிபாடு பண்ணுங்கள், நல்லது நிச்சயம் நடக்கும். கட்டாயம் இந்த வாரம் குரு பூர்ணிமை வருது. வாய்ப்புள்ளவங்க உங்கள் குருநாதரை போய் வணங்கி அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லாதவங்க, குருநாதர் தெரியாதவங்க, புரியாதவங்க, ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோயிலில் நடக்கிற திருவிளக்கு பூஜைக்கு எண்ணெய் தானம் வாங்கி கொடுங்க, பெரும் புண்ணியமாக இருக்கும். விவேகமான எண்ணம் கொண்ட விருச்சிக ராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகுவும், 5ஆம் இடத்துல சனி பகவானும், 7ல் செவ்வாயும், 8ல் புதனும், 9ஆம் இடத்துல சூரியன் குருவும், 10ல் சுக்கிரன் கேது இருப்பாங்க. இந்த வாரம் சந்திரபவன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல தன்னோட பயணத்தை ஆரம்பிக்கிறது நல்லது. 2, 3, 4ஆம் இடத்துக்கு சஞ்சாரம் பண்ணுறாரு. நினைச்ச காரியங்கள் நினச்சபடி நடக்கும். ராசிநாதன் ராசி வீட்டை பார்க்குறது ரொம்ப நல்லது. தைரியமான முடிவு எடுப்பீங்க. சந்தோஷமான நிகழ்வுகள் நிறைய நடக்கும். புதிய வரவுகள் கொடுக்கும். அம்மாவோட உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. செலவுகள், புதிய செலவுகள் அதிகரிக்காத வண்ணம் உங்களை நீங்கள் சரி பண்ணி வச்சுக்கிறது நல்லது. தடைகள் நிவர்த்தியாகி வெற்றிகள் அதிகம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்குது. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ராசிக்கு 10ஆம் இடத்துல சுக்கிரன் கேது இருக்கிறதுனால செலவுகள் அதிகரிக்கும். திடீர் பணம் வரும், சந்தோஷத்தை கொடுக்கும். வங்கி கணக்குகள் புதிதாக தொடங்குங்க, அதன் மூலிமா லாபம் அதிகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். திடீர் அதிர்ஷ்டம் உண்டு. வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல ப்ரமோஷன் எதிர்பார்க்கலாம், நல்லதுகள் நடக்கும். அரசாங்க சலுகைகள் உண்டு. கூட இருக்கிற பாஸ் உங்களுக்கு நிறைய சலுகைகள் கொடுக்குறார், அதன் மூலிமா நல்லது நடக்கும், எதிர்பார்த்து காத்துருங்க. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் பொருளாதார ரீதியாக சின்ன சின்ன மாற்றங்கள் கொடுக்கும். பெரிய மனிதரோட தொடர்புகள் கிடைக்கும். அரசியல்வாதிகள், நண்பர்கள் அவங்க மூலிமா ஒரு பெரிய மீட்டிங்கில் கலந்துக்குவீங்க, பேசிக்குவீங்க. அவங்க அதன் மூலிமா உங்களோட பிஸ்னஸ் பெரிய லெவலில் டெவலப் ஆகும், நல்லதுகள் நடக்கும். கடன் பிரச்சனை குறையிறதுக்கு வழி கிடைக்கும். திடீர் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரமுக்கும் எதிர்பார்த்து காத்துருங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு இந்த வாரம் திடீர் அதிர்ஷ்டம் உண்டு, நல்லது நடக்கும். நண்பரோட உதவியால் பெரிய மாற்றம் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். டர்னிங் பாயிண்ட் மூலிமா உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கலாம். கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு திருமண அமைப்பாளர்கள் மூலிமா நல்ல வாரம் அமைகிறது. ஆடி 18க்கு மேலே நல்ல தகவல்கள் வரும், எதிர்பார்த்து காத்துருங்க. மாணவ மாணவிகளுக்கு இந்த வாரம் சக மாணவர்களால் பாராட்டுகள் பெறுவீர்கள், நல்லதுகள் நிறைய நடக்கும். உங்களுக்கு புதிய ஒரு தேடல் இருக்குது, அது சம்மந்தமான நல்ல தகவல்கள் வரும். பாதுகாப்பாக இல்லைங்க, எச்சரிக்கையாக இருந்துக்கிட்டிங்கன்னா நல்லது நடக்கும். இல்லத்து அரசிகளுக்கு குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். சின்ன சின்ன விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கணவன் மனைவிகள் ஒற்றுமை அதிகரிக்கும். விட்டு கொடுத்து செல்வது நல்லது. சொந்த பந்தங்களால் நல்லது நடக்கும். புதிய உறவுகள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. குடும்பத்தில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மங்கள காரியத்தை பற்றி பேசி முடிவெடுப்பீங்க. காரிய வெற்றியாகும். நினச்சி பார்க்க முடியாத வருமானம் கொடுக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அடவு காட்சி நகையை மீட்பீங்க. சந்தோஷம் பெறக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிற இடத்துலேருந்து நல்லதுகள் நடக்கும். தடைகள் நிவர்த்தியாகி சந்தோஷம் கொடுக்கும். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிற சகோதரிகளுக்கு வருமான உயர்வுக்கான வழிகாட்டு கிடைக்கும், பயன்படுத்திக்கோங்க.
இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் கண்டிப்பாக பௌர்ணமி வழிபாடு பண்ணி ஆகணும். செஞ்சு பாருங்கள், மாற்றம் வரும். ரொம்ப காலமாக உங்கள் குடும்பத்தில் வாஸ்து பிரச்சனை இருக்குது, வாஸ்து நாள் அன்றைக்கி வாஸ்து ஹோமம் பண்ணுங்கள், நல்லதுகள் நிச்சயம் நடக்கும். கட்டாயம் இந்த வாரம் குரு பூர்ணிமை வருது. வாய்ப்புள்ளவங்க உங்கள் குருநாதரை போய் வணங்கி அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லாதவங்க, குருநாதர் தெரியாதவங்க, புரியாதவங்க ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் நடக்கிற திருவிளக்கு பூஜைக்கு எண்ணெய் தானம் வாங்கி கொடுங்க, பெரும் புண்ணியமாக இருக்கும். தைரியமான எண்ணம் கொண்ட தனுசு ராசி நேயர்களே, இந்த வாரத்தோட உண்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு, 4ல் சனி பகவான், 6ல் செவ்வாய் பகவான், 7ல் புதன், 8ல் சூரியன் குரு, 9ல் சுக்கிரன் கேது இருப்பாங்க. ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்களா, இந்த சுக்கிரன் கேது மட்டும் கவனிச்சே ஆகணும். புதன் மக்கரனில் இருக்கிறார். 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது அவ்வளோ சிறப்பில்லை. ஹெல்த் விஷயத்தில் அக்கறை எடுங்க. சின்ன சின்ன வைத்திய செலவுகள் வரும். இப்போலாம் வைரஸ் காய்ச்சல் புதுசாக வருது, பார்த்து கொஞ்சம் உடம்பை கவனமாக பார்த்துக்கோங்க. அதுதான் உங்கள் எதிர்காலத்துக்கு நல்லது. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு 10ஆம் இடத்துல பத்திரமா இருக்கிறனால வரவோட செலவு அதிகம் கொடுக்கும். அதுக்கேற்ற மாதிரி திட்டமிடுங்க, நல்லது நிச்சயம் நடக்கும். வாடிக்கையாளருக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஆகாது, சின்ன சின்ன சண்டை வரும், அதை வராமல் பார்த்துக்கோங்க. விழிப்புணர்வு புதிய விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க, விழிப்புணர்வாக இல்லைங்க, நல்லது நடக்கும். வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துலேருந்து உச்ச பதவியில் இருக்கிறவங்க உங்களுக்கும் ஆகாது. உங்கள் சீனியருக்கு உங்களுக்கும் சண்டை வரும், பிரச்சனை வரும். அதை வராமல் தவிர்க்க வேண்டிய பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்குது. பொறுமையாக அவங்கக்கிட்ட பேசுங்க, பழகுங்க. அப்போ தான் அவங்களுக்கான பாராட்டுகள் கிடைக்கும். இல்லைனா உங்களை மேலே குற்றம் சொல்லி இருக்கிற பொசிஷன்லேருந்து கீழே மாற்றி விட்ருவாங்க. பார்த்து ஜாக்கிரதை ஆகிக்கோங்க. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் அரசாங்க சலுகை சம்மந்தமான பிரச்சனைகள் ஏற்படுகிறது. கோர்ட்டு வழக்கு விஷயங்கள் கொஞ்சம் காலம் தள்ளி போடுங்க. ஹெல்த் விஷயத்துக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. கண் சம்மந்தமான பிரச்சனை வரும், தலைவலி, இந்த மாதிரி பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வைரஸ் காய்ச்சல் ஒரு சிலருக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனத்தோடு இருங்க. இந்த வாரம் கொஞ்சம் குடும்பத்திற்கு மருத்துவ செலவுகள் உண்டு. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஹெல்த்தியான ஃபுட்டு எடுத்துக்கிறது நல்லது. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு ஒரு சில காரியத்துக்கு இன்னும் கொஞ்சம் முயற்சி தேவை. எப்போவுமே கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு காரியம் வெற்றி ஆகிறதுக்கு கொஞ்சம் பொறுமை அவசியம் தேவை. கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா காரியத்தை வெற்றி அடைய வைக்கலாம். கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு தாய் வழி உறவு மூலமாக வர தடுக்க நல்ல வரணம் அமையும். மாணவர்களுக்கு பாராட்டுகள், பரிசுகள் கிடைக்கும். அதே சமயத்தில் இந்த வாரம் கொஞ்சம் கவனமாக இல்லைங்க, இல்லைனா உங்களை மற்றவங்க செஞ்ச தவறுக்கு உங்கள் மேலே போடுவாங்க. எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. இல்லத்து அரசிகளுக்கு இந்த வாரம் கூட பிறந்தவங்களால் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுகிறது. கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, நல்லதுகள் நடக்கும். ஒரு சிலருக்கு சொத்து பிரச்சனைகள் கூட வரலாம், கையெழுத்து வாங்கலாம். கொஞ்சம் பார்த்துக்கோங்க, விட்டு கொடுங்க, கெட்டு போகிறதில்ல. எதிர்காலத்தில் நல்லது நடக்கும். இறைவன் துணை இருப்பார். இந்த வாரம் தந்தையோட உடல்நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க. அப்பாக்கிட்ட மனம் விட்டு பேசுங்க. ஹெல்த் எப்படி இருக்குது, என்ன இருக்குதுன்னு பாருங்கள். சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் உண்டு. குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நீங்கள் பிறந்த குலதெய்வ கோயிலுக்கும் போயிட்டு வாங்க, நல்லது நடக்கும். வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிற இடத்துல பாஸுக்கு உங்களுக்கும் ஆகாது, கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோங்க. இதுக்கு காரணமே உங்கள் கூட இருக்கிற நண்பர்கள் தான். ஆனால் உங்களுக்கு அது தெரிவிக்காது. ஆனால் நீங்கள் அவங்கள தான் நல்லவங்க நம்புறீங்க. கொஞ்சம் பார்த்துக்கோங்க. யாரையும் குற்றவாளியாக்கல. நீங்கள் உங்கள் வேலையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. நீங்கள் முன்னேறணுங்கிறதுல மட்டும் கவனம் இல்லைங்க. இது சுயநலம் இல்லை, பொது நலம். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய லோன் எதிர்பார்த்துருக்கிறீங்க. இந்த வாரம் அது சம்மந்தமாக நல்ல தகவல் கிடைக்கும். காரியம் வெற்றி நிச்சயம் உண்டு. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் பிரதோஷ நாயகர் வழிபாடு பண்ணுங்கள், பெரிய மாற்றம் நிச்சயம் நடக்கும். கட்டாயம் இந்த வாரம் குரு பூர்ணிமை வருது. வாய்ப்புள்ளவங்க உங்கள் குருநாதரை போய் வணங்கி அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லாதவங்க, குருநாதர் தெரியாதவங்க, புரியாதவங்க ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் நடக்கிற திருவிளக்கு பூஜைக்கு எண்ணெய் தானம் வாங்கி கொடுங்க, பெரும் புண்ணியமாக இருக்கும். மகத்தான எண்ணம் கொண்ட மகர ராசி நேயர்களே, இந்த வாரத்தோட உண்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு, 3ஆம் இடத்துல சனி பகவான், 5ஆம் இடத்துல செவ்வாய் பகவான், 6ஆம் இடத்துல புதன், 7ல் சூரியன் குரு, 8ஆம் இடத்துல சுக்கிரன் கேது இருப்பாங்க. மகர ராசிக்காரருக்கு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த வாரம் சுக்கிரன் கேது சேர்ந்துருக்கு. அடுத்த வாரம் சுக்கிரன் பிரிஞ்சு போகிறார். அது ஓரளவுக்கு பரவாயில்ல தான். ஆனால் சுக்கிரன் கேது இருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை. சின்ன சின்ன தடைகள் வரும். அஷ்டமாதிபதி 7ஆம் இடத்துல குரு கூட இருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை. சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். ஹெல்த்து சம்மந்தமான பிரச்சனைகள் வரும். அஷ்டமாதிபதி 7ஆம் இடத்துலன்னா உடல்நல பாதிப்புகள் ஏற்படும். வைரஸ் காய்ச்சல் அந்த மாதிரிலாம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் ஹெல்த்தை பாதுகாப்பு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. புரிஞ்சுக்கவே நான் நம்புகிறேன். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வருமான தடை ஏற்படும். புதிய வருமானத்துக்கான புதிய எண்ணங்களை உதித்தாக்கினா மட்டுமே அவங்களால தொழிலை விரிவுபடுத்த முடியும். இல்லை இருக்கிற தொழிலில் வரவோட செலவு தான் அதிகம் வரும். திட்டமிட்டு செயல்படுங்க, நல்லது நடக்கும். வேலைக்கு சில நண்பர்களுக்கு அலைச்சல் அதிகம் இருக்கும். லீவ் போடுற மாதிரி வரும். ஹெல்த்தை பார்த்துக்கோங்க.
வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் இடமாற்றம், தொழில் மாற்றம் சம்மந்தமான முக்கியமான முடிவுகள் எடுப்பீங்க. அரசாங்க சலுகைகள் கிடைக்காது, தடை தாமதங்கள் ஏற்படும். சொந்த பந்தத்துக்குள்ளே சின்ன சின்ன விரோதங்கள் வரும். கொடுக்கல் வாங்கல் சம்மந்தமான பிரச்சனைகள் எழும். துணிச்சலாக எடுக்கிற முடிவுகளுக்கு எப்போவுமே வெற்றிகள் உண்டு. நீங்கள் துணிஞ்சு ஒரு நல்ல முடிவெடுங்க. இறைவன் உங்களுக்கு துணையாக இருக்கால் நல்லது நிச்சயம் நடக்கும். அதே சமயத்தில் சந்திர பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறனால 28ஆம் தேதி இரவுக்கு மேலே நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் செலவு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு சுக்கிரன் கேது இருக்கிறது அவ்வளோ சிறப்பில்லை. தடை தாமதம் வரும், பிரச்சனைகள் கொடுக்கும், சின்ன சின்ன குழப்பங்களும் சிக்கல்களும் உருவாக்கி கொடுக்கும். குழந்தைங்களால் அலைச்சல் அசௌகரியங்கள் ஏற்படும். கவனத்தோடு இல்லைங்க. கன்னி பெண்கள் கன்னி பசங்களுக்கு ஆடி 18க்கு அப்புறம் வரம் தேடுங்க, நல்ல வரணம் அமையும். மாணவ மாணவருக்கு நட்புக்குள்ள விரோதம் பகை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லத்தரசிகளுக்கு அக்கம் பக்கத்தரிடம் பகை விரோதம் வரப்போகுது. தந்தையோட ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கண் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து நீங்கும். அதே சமயத்தில் தேவையில்லாத சிக்கல்கள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இயற்கையை புரிஞ்சு நடந்துக்கோங்க. எதிர்காலத்தில் நல்ல ஒரு மாற்றம் வரும். புதிய விஷயத்தை நோக்கி முன்னேற்றம் அடைவீர்கள். தடை தாமதம் அதிகம் இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமை காத்துனீங்களா நீடித்த வாழ்க்கை அமையும். இருக்கிற சிக்கல்களுக்கு தீர்வு கிடைக்கும். கொஞ்ச காலம் பொறுத்துருங்க, நல்லது நிச்சயம் நடக்கும். வேலைக்கு செல்லும் சகோதரிகள் வேலை செய்கிற இடத்துல நண்பர்களால் பிரச்சனையை சந்திப்பீங்க. வண்டி வாகனத்தை சரி பண்ணிக்கோங்க. சொந்த பிஸ்னஸ் பண்ணியிருக்கிற சகோதரிகளுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். திட்டமிட்டு செயல்படுங்க, நல்லது நிச்சயம் நடக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் பிரதோஷ நாயகர் வழிபாடு பண்ணுங்கள். குடும்பத்தாரோட இணைஞ்சி வாஸ்து பூஜை பண்ணுங்கள், நல்லது நடக்கும். கட்டாயம் இந்த வாரம் குரு பூர்ணிமை வருது. வாய்ப்பு உள்ளவங்க உங்கள் குருநாதரை போய் வணங்கி அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லாதவங்க, குருநாதர் தெரியாதவங்க, புரியாதவங்க ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் நடக்கிற திருவிளக்கு பூஜைக்கு எண்ணெய் தானம் வாங்கி கொடுங்க, பெரும் புண்ணியமாக இருக்கும். குபேரன் யோகமுடைய கும்பராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் ராகு இருப்பார். 2ஆம் இடத்துல சனி பகவான், 4ஆம் இடத்துல செவ்வாய், 5ல் புதன் பகவான் இருப்பாங்க. 6ஆம் இடத்துல சூரியன் குரு, 7ல் சுக்கிரன் கேது இருப்பாங்க. இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் இல்லை. 11ஆம் இடத்துலேருந்து சந்திரன் பயணத்தை ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தான். லாபகரமான விஷயங்கள் நிறைய நடக்கும். நீண்ட நாளுக்கு அப்புறம் நன்மைகள் அதிகம் கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் எதிர்பார்க்கலாம். ராசிக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் கேதுக்குனால தவறு செய்யாத குற்றவாளின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் கவனத்தோடு இருந்தீங்களா உங்களை நீங்களே சரி பண்ணிக்கலாம். இல்லைனா தேவையில்லாத பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இருக்குது. செலவு அதிகரிக்க போகுது, பார்த்துக்கோங்க. தந்தை வகை குடும்ப உறவினர்களால் சின்ன சின்ன செலவுகள் வரும், பார்த்து ஜாக்கிரதையாக நடந்துக்கோங்க. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் தொழில் ரீதியான லாபங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. வருமான உயர்வு நிச்சயம் உண்டு. சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் மட்டும் வரும், ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. வேலைக்கு செல்லும் சகோதரங்களுக்கு இந்த வாரம் பொறுமை ரொம்ப அவசியம். கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கள். குடும்பஸ்தானத்தில் சனி பகவானுக்குனால தடை தாமதம் ஏற்படுகிறது. சனி பகவான் விட்டு விலகிற வரைக்கும் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிக்கோங்க, அதுதான் உங்கள் எதிர்காலத்தில் நல்லது. ராகு காலத்தில் விலக்கேற்றுங்க. ராகு கூட இருக்கிறதுனால நன்மை அதிகம் கிடைக்கும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் காரிய வெற்றி உண்டு. திடீர் அதிர்ஷ்டம் உண்டு. பணம் வரவுக்கு பஞ்சம் இருக்காது. அரசாங்க சலுகைகள் கிடைக்கும். திடீர் நன்மைகளை அதிகரிக்கும். மருத்துவ செலவுகள் ஒரு சிலருக்கு குறைஞ்சி அதிக நன்மைகளை கொடுக்கும். குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மருத்துவ செலவு இருக்குது. அவங்கள மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நல்லதுகள் அதிகம் நடக்கும். குழந்தைங்களை அன்பாக பார்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறதுனால புரிஞ்சு நடந்துக்கோங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு காரிய வெற்றிகள் உண்டு. இந்த வாரம் ஒரு பெரிய வாய்ப்பு வருகிறது, பயன்படுத்திக்கோங்க. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு தந்தை வழி உறவினர் மூலமாக வரணமையும். மாணவ மாணவருக்கு முன்னந்ததோட படிப்பில் அதிக ஆர்வம் இருக்கும். புதிய விஷயத்தை நோக்கி பயணம் செய்வீங்க. இயற்கை உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். அதே சமயத்தில் எந்த ஒரு தப்பு தண்டாகவும் போகாமல் இருக்க வேண்டிய பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்கிறதும் புரிஞ்சு நடந்துக்கோங்க. இல்லத்து அரசிகளுக்கு குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். அக்கம் பக்கத்தாரிடம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்துக்கோங்க. 6ஆம் இடத்துல சூரியன் குரு இருக்கிறது அவ்வளோ சிறப்பில்லை. யார் பேச்சும் கேட்காம உங்களுக்கு தோன்றதை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும். கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்களா எதிர்காலத்தில் நல்லது நடக்கும். நீங்கள் என்ன தான் அறிவுரை கூறினாலும் உங்கள் குழந்தைங்க உங்கள் பேச்சை கேட்க மாட்டாங்க. அதுக்குன்னு பெருசாக அடி வைக்கணுங்கிறதில்ல, அன்பாக சொல்லி பாருங்கள். அப்படி மீறி அவங்க கேட்கலன்னா சின்னதாக மட்டும் ஒரு கில்லுங்க, ஒரு அன்பாக. மற்றபடி பெருசாக எதுவும் வேண்டாம், புரிஞ்சுக்கோங்க நம்புகிறேன். வேலைக்கு செல்லும் சகோதரிகள் வேலை செய்கிற இடத்துல அலைச்சல் அதிகம். பாஸுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஆகாது, புரிஞ்சு நடந்துக்கோங்க. சொந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு லோன் ஒரு விஷயம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க, அது இந்த வாரத்தில் கிடைக்காது, அடுத்த வாரம் முயற்சி பண்ணுங்கள், நல்லதாக அப்படியே கிடைக்கும். அதுக்கப்புறம் ஆடி 18க்கு மேலே ஒரு பெரிய லெவலில் பண்ணுங்கள். அது வரைக்கும் இருக்கிறத வச்சு சமாளிங்க. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் வாஸ்து நாள், வாஸ்து பூஜை பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்குள்ள நடக்கிறத உணர்வீங்க.
கட்டாயம் இந்த வாரம் குரு பூர்ணிமை வருது. வாய்ப்புள்ளவங்க உங்கள் குருநாதரை போய் வணங்கி அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லாதவங்க, குருநாதர் தெரியாதவங்க, புரியாதவங்க, ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோயிலில் நடக்கிற திருவிளக்கு பூஜைக்கு எண்ணெய் தானம் வாங்கி கொடுங்க. பெரும் புண்ணியமாக இருக்கும். மீன் போன்ற சுறுசுறுப்பாக இருக்கும் மீனராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் சனி பகவான் இருப்பார், 3ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருப்பார், 4ஆம் இடத்துல புதன் பகவானும், உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரியன் குருவும், 6ல் சுக்கிரன் கேது இருப்பாங்க, 12ல் ராகு, 10ஆம் இடத்துலேருந்து சந்திரன் இந்த வாரம் பயணத்தை ஆரம்பிக்கிறார். மன நிம்மதி, மன சந்தோஷம் அனைத்தும் கொடுக்கும். அதே ஒரு விஷயத்தில் மட்டும் கவனம் தேவை. 6ஆம் இடத்துல சுக்கிரன் கேது அடுத்த வாரம் பயிற்சி ஆகிறாரு, சனிக்கிழமை பயிற்சி ஆகிறாரு காலையில். அது வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா 6ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் வந்து உங்களுக்கு அவமரியாதை ஏற்படுத்தி கொடுத்துறது கிளம்புவோன்னு காலில் சலங்கை கட்டிக்கிட்டு இருக்காரு. அதில் நீங்கள் மாட்டிக்காமல் இருந்துட்டிங்களாவே ரொம்ப ரொம்ப நல்லது. வண்டி வாகனத்தில் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப கவனம் தேவை. வைரஸ் போன்ற பிரச்சனைகள்லாம் அந்த வாரத்தில் வந்துட்டுருக்கு. விழிப்புணர்வாக இருங்க. குறிப்பாக குழந்தைங்களை பத்திரமா பார்த்துக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா 6ஆம் இடத்துல சுக்கிரன் கேது, அதுவும் அந்த வீட்டு அதிபதி கூட குரு இருக்கிறதுனால குழந்தைங்களை பார்த்துக்கணும். குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களை பார்த்துக்கோங்க. இவங்களுக்கு தான் உங்களுக்கு வைத்திய செலவுகள் வரும். ஓகேவா? பெருசாக உங்களை கூட பாதிக்காது. உங்கள் துணைவியாரை பாதிக்கும், உங்கள் குழந்தைங்களை பாதிக்கும், உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களை பாதிக்கும். உங்களை விட்டுரும். அவங்களுக்கு வந்தாவே உங்களை நீங்கள் அவங்க மேலே அதிக பாசம் வச்சுக்கிறீங்களா, அதனாலேயே உங்களுக்கு அதை சரி பண்ணுற வரைக்கும் மனசு இதாகும். ஒரு முழுமையாக எதுவும் செய்ய முடியாது. குடும்பம் தானே ஃபஸ்ட்டு, புரிஞ்சுக்குவீங்க நம்புகிறேன். அதனால தான் சொந்தமாக தொழில் பண்ணிகிட்டு இருக்கிற உங்களுக்கு ராசிக்கு 10 கூடிய குரு பகவான் உச்சஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப நல்லது. நிறைய மாற்றங்கள் நடக்கும், நிறையா நன்மைகள் நடக்கும். சனீஸ்வர பகவான் ஜென்மசனியாக இருந்தாலும் குரு பார்க்குறதுனால அவரை பெரிய அளவில் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டார். அவர் குருவோட வீட்டில் இருக்கிறதுனால குரு பார்க்குறதுனாலையும் அதீத நன்மைகள் நடக்கும். எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றியாகும். ஹெல்த் விஷயத்தை தவிர மீது எல்லா விஷயத்துலையும் உங்களுக்கு நன்மையாக இருக்குங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல பாராட்டுகள் கிடைக்கும். புதிய வேலைக்கான ஒரு எண்ணம் தோன்றும், அது கன்ஃபார்ம் ஆகும். ப்ரமோஷன் கிடைக்கும். பணம் பெரிய அளவில் புழங்க வரும், நல்லது நடக்கும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும். லாட்ரி போன்ற விஷயங்கள் முக்கியத்துவம் கொடுங்க. இந்த வாரம் ஒரு பெரிய வாய்ப்பு உங்களுக்கு காத்திருக்குது. கனவு நிஜமாகும். பெரிய காரியங்கள் அசால்ட்டாக நடக்கும். இறைவன் துணை இருக்கிறார். நல்ல காரியங்கள் தடையில்லாமல் நடக்கும். இறைவனோட அருளாசியால் பெரிய மாற்றம் நடக்கும். சொந்த பந்தங்கள் ஒன்று கூடி மகிழக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கி தராரு. நீண்ட கால ஆசைமான சொந்த வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, இது சம்மந்தமான ஒரு பெரிய பிஸ்னஸ் பார்ட்னர் கூட இணையிறது, இதெல்லாம் நடக்கும். எதிர்பார்த்து காத்துருங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு ஒரு சில காரியங்கள் தடையாக இருந்தாலும் உங்களோட பெரும் முயற்சியால் அது வெற்றி கிடைக்கும். வாழ்த்துக்கள். கன்னி பெண் கன்னி பசங்களுக்கு ஆடி 18 வரைக்கும் அமைதி காலுங்க. 18க்கு மேலே நல்ல வரம் நிச்சயம் அமையும். மாணவர்களுக்கு கூட சக மாணவர்களால் உங்களுக்கு பேர் கெட்டு போகும், பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. இல்லத்து அரசிகளுக்கு குழப்பங்கள் அதிகம் நிறைந்த ஒரு வாரமாக இருக்கிறது. கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோங்க. 6ல் சுக்கிரன் கேதுக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை. குடும்பத்தாரோட ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. கணவன் மனைவி சண்டை வராமல் பார்த்துக்கோங்க. இது ரெண்டையும் சரி பண்ணிட்டுனாவே எந்த ஒரு பெரிய விஷயத்துலையும் மாட்டாமல் தப்பிச்சுக்கலாம். இல்லைனா உங்களை பற்றின ஒரு அவப்பேரை கொண்டாந்து விட்டு கிளம்பிடுவார். கொடுக்கல் வாங்கல பிரச்சனை என்ன இருக்குது, பொறுமையாக தீர்த்துக்கலாம். அது வரைக்கும் அவசரப்படாமல் இல்லைங்க, நல்லது நிச்சயம் நடக்கும். வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிற இடத்துல நன்மை கிடைக்குது. அதே சமயத்தில் உயர் அதிகாரிகளுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஆகாது. இந்த வாரம் பொறுமை காத்துருங்க, பெரிய மாற்றம் உண்டு. சொந்த பிஸ்னஸ் பண்ணுற சகோதரிகளுக்கு ஒரு பெரிய தொகை கைக்கு வருது. அதை கரெக்டான முறையில் வழி நடத்துனீங்களா உங்கள் பிஸ்னஸ் பெரிய லெவலில் டெவலப் ஆகும். வாழ்த்துக்கள். இந்த வாரம் இடையூறுகளால் பணம் ஒரு பஞ்சம் இருக்காது. பணத்தை பாதுகாப்பாக பயன்படுத்த வேண்டிய பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்குது. வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் முருகன் தான். நாள் பௌர்ணமி அன்னைக்கு. கட்டாயம் இந்த வாரம் குரு பூர்ணிமை வருது. வாய்ப்புள்ளவங்க உங்கள் குருநாதரை போய் வணங்கி அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லாதவங்க, குருநாதர் தெரியாதவங்க, புரியாதவங்க, ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோயிலில் நடக்கிற திருவிளக்கு பூஜைக்கு எண்ணெய் தானம் வாங்கி கொடுங்க. பெரும் புண்ணியமாக இருக்கும். ஸ்ரீலக்ஷ்மி ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமியோட அருளால் மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இது தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.